தமிழ்நாட்டில் விஜய் அரசியல் வந்தால் அன்னைக்கு தமிழ்நாட்டில் யாரெல்லாம் இங்கே வரும் அவருக்கெல்லாம் ஒரு லாட்டரி ஃப்ரீ கண்டிப்பாக கொடுப்பேன். மே 4ஆம் தேதி தலைவர் விஜய் வெற்றி பெற்றவுடன் வருகின்ற அனைவருக்குமே இலவச லாட்டரி டிக்கெட் வழங்கப்படும். கேரளாவிலிருந்து வந்த அதிரடி அறிவிப்பு. தலைவர் விஜய்க்கு தமிழ்நாட்டை போலவே கேரளாவிலும் மாபெரும் ரசிகர் படை உள்ளது. விஜய் பட முதல் காட்சிகளுக்கு கேரளாவிலும் மிகப்பெரிய அளவில் கொண்டாட்டங்களை காணலாம். இந்த நிலையில்தான் தலைவர் விஜய் அவர்கள் சினிமா துறையை விட்டு விலகி அரசியலில் களமிறங்கியுள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலானது தமிழக மக்களைப் போலவே கேரள மக்களுக்கும் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில்தான் ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழகம் முழுவதும் சட்டமன்ற தேர்தலானது சுமூகமாக நடந்து முடிந்துள்ளது. தேர்தல் முடிவுகள் மே மாதம் 4ஆம் தேதி வெளியாகும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து கேரளாவை சேர்ந்த லாட்டரி உரிமையாளர் ஒருவர் அதிரடி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். தேர்தல் முடிவு வெளியாகும் போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக விஜய் வந்தால் மே 4ஆம் தேதி யாரெல்லாம் தமிழ்நாட்டிலிருந்து அங்கு செல்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் ஒரு லாட்டரி டிக்கெட் இலவசமாக வழங்கப்படும் என அதிரடியாக அறிவித்துள்ளார். விஜய் வரட்டும், விஜய் வரட்டும், எல்லாருக்கும் லாட்டரி ஃப்ரீ. வாங்க வாங்க, கேரளாவில் வாங்க. மேலும் அவர் பேசுகையில், விஜயோட ரசிகர்கள் நிறைய பேர் கேரளாவில் இருக்காங்க. அவங்க எல்லாரோட ஆசை விஜய் வரணும் என்பதுதான். விஜய் வந்தா கேரளா வர எல்லாருக்கும் லாட்டரி ஃப்ரீ. விஜய் நீங்க ஜெயிப்பீங்க, நிச்சயம் முதலமைச்சர் ஆவீங்க என பேசி அசத்தியுள்ளார். தமிழ்நாட்டு மக்களைப் போலவே கேரள மக்களும் மே 4ஆம் தேதி வெளியாக இருக்கும் தேர்தல் முடிவுகளை எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர். இத்தகைய மக்கள் அனைவரின் ஆசீர்வாதத்துடனும் வாழ்த்துதலுடனும் தலைவர் விஜய் அவர்கள் நிச்சயம் வெற்றி பெற்று முதலமைச்சர் நாற்காலியில் அமர்வார்.